கர்நாடகாவில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் வேட்பாளருமான ஹாசன் தொகுதி சிட்டிங் MP பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்புடைய 3000க்கும் மேற்பட்ட பாலியல் வீடியோக்கள் கடந்த 2 வாரத்துக்கு முன்பு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தை மாநில அரசால் அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரித்து வருகிறது. மேலும் இதில் உடனடி நடவடிக்கை எடுத்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தேசிய மகளிர் ஆணையமும் தாமாக முன்வந்து கர்நாடக போலீசுக்கு கடிதம் அனுப்பியது. இருப்பினும் பிரஜ்வல் ரேவண்ணா வெளிநாட்டில் தலைமறைவாக இருப்பதால் அவரை போலீசார் யாரும் தொடர்பு கொள்ள முடியாத சூழல் உருவாகியிருக்கிறது. அதே சமயம் பாலியல் வன்கொடுமை புகாரளித்து பெண் கடத்தப்பட்ட வழக்கில் ரேவண்ணா கைது செய்யப்பட்டார். இப்படி இருக்க இந்த விவகாரத்தில் போலீஸ் குழுவால் ஒரு பெண் கட்டாயப்படுத்தப்பட்டு போலியாக பாலியல் வன்கொடுமை புகார் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தேசிய மகளிர் ஆணையம் கூறியிருப்பது திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் பிரஜ்வல் ரேவண்ணா மட்டுமல்லாது அவரின் தந்தை ரேவண்ணா மீதும் பாலியல் வன்கொடுமை புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆணையத்தின் இத்தகைய கூற்றை எடுத்துக்கொண்டு கர்நாடக முன்னாள் முதல்வரும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான குமாரசாமி விசாரணை அதிகாரிகளை பாதிக்கப்பட்டவர்களின் வீட்டுக்கு சென்று மிரட்டுகிறார்கள். பெண் புகார்தாரர் கடத்திச் செல்லப்பட்டதாக கூறப்பட்ட விவகாரத்தில் மீட்கப்பட்ட பெண்ணை நீங்கள் எங்கே வைத்திருந்தீர்கள்? ஏன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவில்லை? பாதிக்கப்பட்டவர்களின் தனிப்பட்ட வீடியோக்களை வெளியிடும் செயலை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். புகாரளித்து பெண் கடத்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ரேவண்ணா நேற்று பெங்களூரு மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்ட நிலையில் இத்தகைய குற்றச்சாட்டுகள் வெளியாகியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.